இங்க இந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய குடும்பம் காட்டுக்கு நடுவுல இருக்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கிடாயை வெட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க ஊர்க்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வராங்க. சோ இப்ப அந்த கிடாயை வெட்டலான்னு போகும்போது அந்த கிடா தலை ஆட்டாமே நிக்கும். இதை பார்த்து அந்த கோயிலோட பூசாரியும் அந்த கிடாயோட தலையில தண்ணி தெளிச்சு விடுறாரு. இப்பயாச்சும் அந்த கிடா தலையாட்டுமான்னு பார்த்தா அந்த கிடா தலை ஆட்டாமே நிக்குது. இதை பார்த்த கூட வந்தவங்க எல்லாருமே சோர்ந்து போய் அதே இடத்துல அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. இப்ப அந்த பூசாரியுமே அந்த கிடாயை எப்படியாவது வெட்டணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப பூஜை முடிஞ்சதும் ட்ரம்ஸ் அடிக்க சொல்லிட்டு அந்த கிடாயை வெட்டலாம்னு சொல்லிட்டு பாப்பாங்க. ஆனா அப்பவுமே அந்த கிடா தலை ஆட்டாமே நிக்கும். சோ இதனால அந்த பூசாரியுமே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நேரா ஆத்துக்கு போய் ஆத்துக்கு நடுவுல இருக்க தண்ணி எடுத்துட்டு வராரு. இப்ப அந்த பூசாரியும் எடுத்துட்டு வந்த தண்ணி அந்த கிடா மேல துளிச்சு அதை வெட்டலாம்னு சொல்லிட்டு பாப்பாங்க. ஆனா அப்பவுமே அந்த கிடா தலை ஆட்டாமே நிக்கும். இதை பார்த்துட்டு அந்த கிடாவை சமைக்க வந்தவன் அதே இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். இப்ப ஒருவேளை அந்த தண்ணியில தான் பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி ஒரு கோழியை கொண்டு வந்து அது மேல தண்ணியை தொளிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அடுத்த செகண்ட் அந்த கோழி தலையை ஆட்டிருது. சோ இப்ப அந்த தண்ணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அந்த கிடாவை நிக்க வச்சு அது மேல தண்ணியை தொளிக்கிறாங்க. இப்பவாது அந்த கிடா தலையாட்டுமான்னு பார்த்தா கடைசியில அந்த இடத்துல யூரினே போயிருது. சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க அந்த கிடாவோட மைண்ட் வைஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.